இங்க ஒருத்தன் திடீர்னு அவனோட சட்டையை கிழிச்சு போட்டுட்டு ஹார்ட் வெடிக்க போற மாதிரி துடிச்சிட்டு இருக்கான். அவனோட ஹார்ட் உள்ளேயும் வெளியேயும் போயிட்டு வருது. அப்போ சடனா அவனோட ஹார்ட் உண்மையிலேயே வெடிச்சிடுது. இதை பார்த்து அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ஷாக் ஆகிடுறான். இந்த நியூஸ் அங்க இருந்த 2 டீமன் ஹண்டர்ஸ் கிட்ட போகுது. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவனோட செஸ்ட்ல ஹார்ட் ஷேப்லயே ஓட்டை இருந்ததால அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி டெத் அவங்க எங்கேயுமே பார்த்ததில்ல. அவங்களுக்கு இந்த சம்பவம் கார்ட்டூன்ல வர்ற டாம் அண்ட் ஜெர்ரியை தான் ஞாபகப்படுத்துச்சு. அடுத்ததா கொஞ்ச நாள்ல இன்னொரு டாம் அண்ட் ஜெர்ரி சம்பவம் நடக்குது. ஒருத்தர் $1 பில்லியன் கடன் அதிகமானதால சூசைட் பண்ணிக்கலாம்னு மொட்டை மாடியோட எட்ஜில வந்து நிக்கிறாரு. அங்க இருந்து கீழே குதிக்கலாம்னு காலை எடுத்து வைக்கிறாரு. அப்போ திடீர்னு கீழே விழாம அந்தரத்திலேயே மிதக்க ஆரம்பிக்கிறாரு. கண்ணை திறந்து பார்த்தா அவருக்கு பயங்கர ஷாக்கு. எனக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்ட அடுத்த 2 செகண்ட்லயே அப்படியே அவர் கீழே விழுந்து செத்து போயிடுறாரு. டீமன் ஹண்டர்ஸ் அந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண வர்றாங்க. அப்போ சூசைட நேர்ல பார்த்த ஒருத்தர் அவங்க கிட்ட அவர் கொஞ்ச நேரம் அந்தரத்துல அப்படியே நின்னாருன்னு சொல்றாங்க. இதுவும் கார்ட்டூன்ல வர்ற டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரியே இருக்குன்னு அவங்களுக்கு தோணுச்சு. அதே மாதிரி அடுத்ததா ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா அங்க இருந்த ஒரு பேங்க்ல திடீர்னு ஒரு கொள்ளை நடக்குது. இங்க இருந்த ஒரு மெட்டல் நீடில் அங்க இருந்த செக்யூரிட்டி மேல விழுந்து அவரை அப்படியே நசுக்கி இருக்குது. அந்த மெட்டல் நீடில நகட்டிட்டு பார்க்கும்போது அதுல எக்ஸ் மார்க் இருந்துச்சு. அப்போ இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த டீமன் ஹண்டர்ஸ்ல ஒருத்தன் டாம் அண்ட் ஜெர்ரிலையும் எப்பவும் எக்ஸ் மார்க்குக்கு கீழே தான் பொருட்கள் விழும்னு சொல்றான். நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் அவங்க ஆய்வு பண்ணி பார்த்ததுல சம்பவங்கள் எல்லாம் ஒரு முதியோர் இல்லத்தை சுத்தி நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதனால அவங்க அந்த முதியோர் இல்லத்தை நேர்ல போய் பாக்குறப்போ அங்க ஒரு வயசானவர் ஒரு சேர்ல உட்கார்ந்து டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு இந்த உலகத்திலேயே டாம் அண்ட் ஜெர்ரி பாக்குறது மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா அவருக்கு இப்போ டிமென்ஷியா வந்துருச்சு. அப்போ ஒருத்தன் டிவியை ஆஃப் பண்ணிட்டு அவரை கைத்தட்டி கூப்பிடுறான். சடனா அவன் தலையில அவனையே அடிச்சுக்கிறான். அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சது இந்த வயசானவரால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. அப்ப சடனா டாக்டர் உள்ள வந்துட்டு பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கணும், எல்லாரும் வெளியே போங்கன்னு அனுப்பி வச்சிடுறாரு. ஆனா நடந்த எல்லா கொலைக்கும் இவர் தான் காரணம்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த முதியோர் இல்லத்துல ஒரு பாட்டிக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க. அப்போ அந்த வயசானவர் அவரோட ஃபிங்கரால கண்ட்ரோல் பண்ணியே டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துட்டு இருக்காரு. அந்த பாட்டி கேக் மேல இருந்த கேண்டில ஊதி அணைச்சப்போ டிவிலையும் வெடி வெடிச்சதால ரெண்டும் ஒரே நேரத்துல வெடிச்சு சாதிடுது.